ஓகே காய்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கிறோம்னா நம்ம வந்து யமகா ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம் மேட்ரு. நம்ம எதுக்காக போகிறோன்னா யமகா R15 V4 எம். உங்களுக்கு தெரியும் 2 வேரியன்ட் இருக்குது. எம் எடிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து V4 இருக்குது. 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு வண்டி வந்து இன்றைக்கி புக் பண்ண போகிறோம். அதுக்காக போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வண்டி புக் பண்ணுற வேலையும் பார்த்துட்டு நம்ம இதை டெஸ்ட் ட்ரைவும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏஞ்சலில் போயிட்டுருக்கோம். அடுத்தது R15 டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதையும் பார்த்துடலாம். வெயிட் அண்ட் சீ. இப்போ மேட்டூர் அணையில் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. 16 எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிரம்பி வளையிற கண்டிஷனில் இருக்குது அணையை. ஆனால் 16 ஓப்பன் பண்ணால் வேறு லெவலில் இதெல்லாம் தண்ணி போகும். பார்க்கலாம் இன்னும் கூடிய விரைவில். இது புது பாலங்க, அது 16 கன் பாலம். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி இருக்குது, தெரியுதுங்களா? இன்னும் வந்து ஷோரூமுக்கு இன்னும் ஒரு 4.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் போகுது. கடவுளே காப்பாற்று கடவுளே, இது ஒன்றுக்கு தான் நான் வேண்டிக்கிறேன். மலை ஏற போகிறோங்க. இது நிறைய டைம் இதில் விளாக் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். செமையாக இருக்கும் இந்த ஹில்ஸில் ஓட்டுறது. அதுவும் கார்னரிங் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனா 2 பேரான்னு தெரியல, அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியல. எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏஞ்சல் வந்து 28,000 ஓடிட்டாங்க இந்த இடத்துல ஆன் ஸ்பாட்டில். பாருங்கள், மேட்டூர் டேம் மேலே வரைக்குமே தண்ணி சூப்பராக தெரியுதுங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு நான் வளைஞ்சு காமிக்க முடியல, ஏன்னா முன்னாடி வந்து வெஹிக்கிள்ஸ் நிறையவே வருது. ஏஞ்சல் சவுண்டு மரணங்க. ஹெல்மெட் மாட்டினா தான் இன்னும் பயங்கரமாக எனக்கு கேட்குது. வேறு லெவல் இருக்குது. பட் என்ன நம்ம ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் உடஞ்சிருக்கு. நம்ம கேமரா லென்ஸ் உடஞ்சிடுச்சு, லென்ஸை மாற்றணும். சும்மா இருந்தால் தானே பட்டாசு கொளுத்துறோம், பட்டாசு வெடிக்கிறோன்னு வெடித்தா வந்து சம்பவம் ஆக தான் செய்யும். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க எனக்கு பிடிக்கும் வளைஞ்சு போகிறது. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விளாக்ஸ் பண்ணியிருப்போம். சென்னை போனதெல்லாம் வேறு லெவலில் இருந்திருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். லடாக் சீரிஸ் பார்க்காத யாராவது இருந்தீங்கன்னா அதையும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போ தாங்க பார்க்க போகிறீங்க அந்த கண்கொள்ளா காட்சியை. இந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கும். பாருங்கள், சும்மா கருன்னு தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு. மேட்டூர் டேம் இந்தாண்ட இங்கிலீஷில் எழுதிருக்கோம், அந்தாண்ட தமிழில் எழுதிருக்கோம். நிறைய டைம் வ்ளாக் பண்ணிட்டேன், இருந்தாலும் லொக்கேஷன் அனுப்பியிருந்தோம். அங்கே தான் இருக்கா ஷோரூம்பு. ஏதோ ரவுண்ட் அடிக்கிறேன். ஓகேங்க, ஷோரூமுக்கு வந்தாச்சு. மேட்டூர் முத்து மோட்டார்ஸ்னு இருக்கிற யமகா ஷோரூம் இது. நம்ம கிளாஸ்மேட் தான், என்னோடய கிளாஸ்மேட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் மேட் ஆகிட்டான். இவனுக்கு தான் இப்போ வந்து பைக் எடுக்க போகிறோம், இப்போ புக் பண்ண போகிறோம். சம்திங் வந்து இவனோட ஸ்பெஷல் என்னென்னா, நான் நியூ இயர் அப்போ தான் பைக் டெலிவரி எடுப்பேன். ஏன் அந்த பிளான் அப்படி? ஒரு ஸ்பெஷலான டே, அதனால் அப்போ எடுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு புக்கிங் எல்லாமே பண்ணிடுவோம். அப்புறம் எடுத்துகிட்டு என்ன நிறைய வீடியோஸ் வருங்க, சம்பவம் செய்யலாம் பயங்கரமாக. அதனால் இப்போதைக்கு வந்து R15 M நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம R15M வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். கொஞ்சம் டஸ்கியாக தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாளாக நீட்டி வச்சுருக்கணும் போல. இது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். TCS, ABS அண்டு இன்ஜின், சிம்பிள் மெசேஜ். இதில் வந்து கில் சுவிட்ச் ஆப்ஷனே வந்து பாருங்கள். அவ்வளோதான். ஜஸ்ட்டு இப்போ ஸ்டாப் பண்ணோம்னா இப்படி ஸ்டாப் ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து இதை அழுத்தினோம்னா போதும், ஸ்டார்ட் ஆகிடும். இதில் இன்ஃபோ ட்ரிப் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறேன் R15M. நல்லாயிருக்கு. ஸ்பீடோமீட்டர் கேபிள்ஸ்லாம் எதுவும் வந்து இன்செர்ட் பண்ணல. கிட்டத்தட்ட வந்து 6th கியரில் போயிட்டுருக்கோம். R15 V3 விட V4 வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு பைக்கு தான். வாவ். V3 ஓட்டியிருக்கேன், ஆனால் வந்து இது ரொம்ப இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. சவுண்டில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, எல்லாம் சேமாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸ்பீடு மட்டும் நம்ம பார்க்க முடியாது, எவ்வளோ என்ன ஸ்பீடில் போகிறோங்கிறதே தெரியல. வேறு லெவலுங்க. இந்த ஃபேரிங் ஆப்ஷன் வந்து R7 வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு மாடல்னு சொல்கிறாங்க. அதனாலே வந்து இதோட முன்னாடி வந்து LED கொடுத்துருப்பாங்க, டூம் லைட்டு. அது வேறு லெவல் இருக்கும் ஹெட் லேம்ப் பொறுத்த வரைக்கும். இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இதுலேயே வந்து அசார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாடலில். பட் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து அதே பழைய இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எமகோட அந்த டிஸ்பிளே வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஹேண்டில் பார் எல்லாமே அதெல்லாம் சேம் தான், வேறு எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் பெருசாக சேஞ்சஸ் என்னென்னா, ஷீட் ஹைட் வந்து கொஞ்சம் வந்து ஹைட் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அது என்னங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிங்கிறது அதை விட இதில் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆமாம், நல்லா தான் இருக்குது. ஏபிஎஸ் வந்து இன்னும் செட் பண்ணல. சவுண்டு வேறு லெவல். ஆனால் அதில் மேலுமே வளைக்கிறதுக்கு பின்னாடி தள்ளுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க இது. ஆனால் R15 வந்து V3 கூட நான் வந்து வளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் அப்படி இல்லை. இதுலேயே பாருங்கள் அசார்ட் கொடுத்துருக்காங்க, அசார்ட் சுவிட்ச் தனியாக. இந்த ஆப்ஷன் வந்து முதலாம் கொடுக்கறதில்ல, இப்போ வந்து இந்த வெஹிக்கிளில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன வெஹிக்கிளில் கொடுத்துருக்கான்னு தெரியல. KTMல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் R15ல் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் அந்த கில் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் குவிக் ஷிஃப்டர், அதுக்கப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலர். இதில் DRL அண்ட் ப்ரொஜெக்டில் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் USB ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லா ஆக்சஸும் இதில் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலில். இதில் அந்த குவிக் ஷிஃப்டர் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதில் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்பில் பாருங்கள் ஃபாஸ்டர், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பயங்கரம். இது வந்து M எடிஷனு. V4 வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எம்மில் வந்து குவிக் ஷிஃப்டர் அண்டு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலர் வருது. பட் வந்து V4ல் வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் அப்புறம் குவிக் ஷிஃப்டரும் வராது. இது ஒன்று மெயினான ஹைலைட்டு. அதுக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பக்கம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து M எடிஷனில் மட்டும்தான் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் குவிக் ஷிஃப்டரும் எதிர்பார்க்க முடியும். ஆனால் V4ல் கிடையாது. எனக்கும் கிட்டத்தட்ட V4, V3 இதுமாதிரிலாம் பயங்கர க்ரஷ் இருக்குது. பட் V4ல் இப்போ பயங்கரமான க்ரஷ் வந்திருக்கு. எதனாலனா அந்த R7 இன்ஸ்பயர் பண்ண டிசைன், இந்த ஃபேரிங் மாடல் வேறு லெவல். நம்ம ஊர்லேயே வந்து டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்கும் நானும் எதிர்பார்க்கல. நான் வந்து பைக் யாராவது வந்து டெலிவரி எடுத்தால் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என் ஃப்ரெண்டே வந்து பைக் எடுக்கிறங்கிறதுனால இங்கே வந்து வந்தோம். அதனால அப்படியே டெஸ்ட் ட்ரைவும் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்க, எல்லாம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் அது இதுன்னு ஷோரூம்லாம் பைக்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே 4 பேருங்க நின்றுருக்கோம். இவன் என்னோடய கிளாஸ்மேட்டு, கஜாவும் என்னோடய கிளாஸ்மேட்டு தான். அவன் வந்து தம்பி வந்து எங்கள் வீட்டு பார்த்தால தான். 2 கதவுல தண்ணி வருது பாருங்கள்.